அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது கருத்தரங்கம் சொன்னாங்க? 36வது கருத்தரங்கம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்வாழ்த்துகள் பண்டிட் பாலு அவர்களுக்கு. பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுக்காம செய்ய முடியாது இல்லையா? ஒரு கூட்டம் நடத்தி நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான அனுகிரகம் வேணும். அந்த திறமை வந்து பண்டிட் பாலுக்கு இருக்குது. உங்களுக்கும் சதயம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர லக்னம். போன வாட்டி பார்த்திங்கன்னா சரத்துக்காக பேசணும். மேஷம், கடகம், துலாம், மகரம் நிறையா வந்து பற்றி சப்போர்ட் கிடைச்சது. அதனால் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஸ்திரம் லக்னம். ஸ்திரம்னா என்னங்க? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். வேறு ஏதாவது இருக்குங்களா? அவ்வளோதானா? சரியா? அப்படியே கூட பேசிகிட்டே வாங்க. ஏன்னா சாப்பிட்ருக்கீங்க மதியம் இல்லையா? உண்ட களைப்பு சொல்லுவாங்க இல்லையா? சாப்பிட்ட களைப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? அதனால் கூட பேசிகிட்டே வாங்க, சேர்ந்து பேசலாம். சரிங்களா? எஸ். அதாவது இப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்க, சிம்மத்தில் பிறந்தவங்க, விருச்சகத்தில் பிறந்தவங்க, கும்பத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க? சிம்ம லக்னம் 3 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க. ரிஷபம் ஓகே. நீங்கள் பரவாயில்ல, ராசிக்கும் பேசும் லக்னத்துக்கும் பேசுங்க. சரிங்களா? கும்பராசிங்களா? நீங்கள் சிம்ம லக்னமா? நீங்கள் ரிஷப ராசி. ஓகே. இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அனுபவம் 20 வருஷம்தான். ஆவணி மாதம் வந்தால் 21 உள்ளே போகிறேன். சரிங்களா? சரி. ரிஷபம் அப்படின்னாவே என்னங்க? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு, சந்திர பகவானுடைய உச்ச வீடு. சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்த ஒரு யோகம் இருக்கு, ராஜகுமாரி யோகம். என்ன யோகங்க? ஏன்னா பெண் கிரகங்கள் 2 பேர் தான். ஒரு ஆணுக்கு என்ன வேணுங்க? அம்மாவோட துணை ஃபஸ்ட்டு வேணும் இல்லையா? முதல் பாதி 25 வருடம் வரைக்கும் அம்மா வேணும், அதுக்கப்புறம் மனைவி வேணும் இல்லைங்களா? இவங்க 2 பேர் இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை பூர்த்தி அடையும். சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான ஆட்சியாகவும் சந்திர பகவான உச்சமாகவும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அதிகாரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சுக்கரனுடைய ஆட்சி பலமும் இருக்கணும். ஆனால் யாரெல்லாம் பேச்சு கேட்குறீங்க? மனைவி சொன்னா, அம்மா சொன்னா கொஞ்சம் சிரமம் தானே, பிடிவாதம் இருக்கும் இல்லையா? ரிஷபம் அப்படின்னாவே பொதிமாடு. எப்படிங்க? பொதிமாடு. குடும்ப பாரத்தை சுமந்தே தீரணும். அது பெண்கள் பிறந்திருக்காங்களா, ரிஷப ராசி ஆகட்டும், ரிஷப லக்னம் ஆகட்டும், கண்டிப்பாக குடும்பத்தோட பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனால் வெளியே எங்கே போனாலும் குடும்பத்தை பற்றி சிந்தனை கண்டிப்பாக இருக்குங்க. சாப்பிட்ருப்பாங்களா, தூங்கியிருப்பாங்களா, எந்திரிச்சிருப்பாங்களா, வேலைக்கு போயிருப்பாங்களா, சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தை தாண்டி எந்த விஷயம் இருக்காது. குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ரிஷபம் தாங்க. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எஸ் ஆர் நோ? எஸ். ஆமாங்க. சரிங்களா? சூட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வாகனம். சரிங்களா? அது நந்தி. சரிங்களா? அதாவது தான் பொதிமாடுன்னு சொல்கிறதுங்க. அது குடும்பஸ்தானத்திலே வச்சுருக்காங்க. பசு அப்படியே உழவு தொழில் பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் இல்லாமல் இல்லை இல்லைங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்துடுச்சு, இப்போல்லாம் எந்திர வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆனால் இயற்கை வாழ்க்கைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு அப்பாவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அப்பா சப்போர்ட்டு கிடைக்காது. என்ன காரணம்? சூரிய பகவான் அப்பாவுடைய காரகர். 9ஆம் இடம் என்ன வீடு ஆகுதுங்க? பாதக வீடு. அங்கே யார்? சனி ஆட்சி வீடு. அப்போ இங்கே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறாரு, 12ல் போய் உச்சம் அடைகிறாரு. சரிங்களா? அப்போ சுகாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானமும் குறைவு தான். நல்ல லைஃப் போயிட்டுருக்குங்க. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க, இவங்க இருக்க மாட்டாங்க. நான் என்னடா வாழ்ந்தேன், எனக்கான வாழ்க்கை எங்கே? சத்தியமாக இருக்காது. ரிஷப லக்னம் ஆகட்டும், ரிஷப ராசி ஆகட்டும்,
இவங்களுக்கு சுயநலமே இருக்காதுங்க, பொதுநலவாதிகள். சரிங்களா, பொதுநலவாதிகள். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் சாப வழி தோஷம் இருக்கும், பெண் வழி. அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் கெடக்கூடாது. சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் கெட்டிருக்க. பொதுவாகவே பாண்டு லக்னம் யாராக இருந்தாலுமே சந்திரன் சுக்கு கெடக்கூடாதுங்க. அது பெண் வழி கர்மாவே சொல்லும். ஆண் கிரகம் யாருங்க? குரு, சூரியன், செவ்வாய். இந்த 3 கிரகம் கெடக்கூடாது. அது ஆண் வழி கர்மா. ராகு உள்ள வந்துட்டாரா அப்பா வழியில் பிரச்சனை, கேது உள்ள வந்துட்டாரா அம்மா வழியில் பிரச்சனை. உண்மை தான், தாத்தா பாட்டி அவங்க தானே. சரிங்களா, அப்போது அடுத்த விஷயம் ஏன் அப்பா சப்போர்ட்டு கிடைக்கலன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆனால் ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும். அந்த ரிஷபத்தில் ஒரு குழந்தை வந்துட்டாங்கவே அவங்க ஃபேமிலிக்குள்ளே செல்வாக்கு சொல்வா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராஜகுமாரி ஒருத்தர பிறக்கிறாங்க இல்லையா. இயற்கையாகவே கால புஷாட்டி சுக்கிரன் ஆட்சி வீடு, சந்திரன் உச்ச வீடுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா வாழ்வாதாரம், பொருளாதாரம் அப்பாவுக்கு உயரும், குடும்பம் பெயர் சொல்லும், சொத்துக்கள் சேரும். அதன் மூலம் யோகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு கிடையாது. அப்பா சப்போர்ட் நிச்சயமாக இருக்கா இல்லைங்களா? எஸ். சரி, அடுத்த விஷயம் எடுத்திங்கன்னா சகோதரர் வழிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இவர்களால் தான் அவர்களுக்கு யோகமோ தவிர அவர்களுக்கு கிடையாது. என்ன காரணம்? பொதுவாகவே 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். 9ஆம் இடம் அந்த வீடே இந்த ரிஷபத்துக்கு பாதகமாகுது, அந்த வீடே பாதகமாயிடுது. அப்போ ஒரு பாதகம் நிகழாமல் பாக்கியம் இல்லை. சரிங்களா, ஒரு பாதகம் கிடைச்சிருச்சா லைஃப்ல அடுத்தது பாக்கியஸ்தானமா வேலை செய்யும். தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசாபுத்தி நடக்காம அப்ப இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி யாருங்க? சனி பகவான். தர்ம கர்மாதிபதி யோகம் ரிஷபத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்களா இல்லைங்களா? ஏன் இல்லைங்க? அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 வந்து குரு பகவானும் சனி பகவானும் இல்லைங்களா. அந்த 9ஆம் அதிபதிகளும் 10ஆம் அதிபதிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்திருந்தாவோ அமைப்பில் இருந்தாவோ உங்களுக்கு யோகம் கிடைக்கும். ஆனால் ஒரே கிரகமாக வருது ரிஷபத்துக்கு. சனி பகவானே 9க்கும் அதிபதி, அவரே 10க்கும் அதிபதி. எப்படி யோகத்தை கொடுப்பார்? 2 கிரகம் இருந்தால் மட்டும்தான் யோகம். அப்போ ரிஷப லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அதிகம் பேசாது. இன்னொரு காரணம் என்னங்க? அந்த சனி பகவானே 6ஆம் இடத்தில் உச்சமாகி 12ல் போய் நீச்சம் அடைகிறார். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் மட்டும் தான் சம்பாரித்து அதில் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். தன்னை ஒருத்தர் பார்த்துக்கோ நினச்சிக்காதீங்க. பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, பேரா இருக்கான், எல்லாரும் இருப்பாங்க. நமக்காக அவர்கள் உடன் வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஜாதகம் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் ஓடுவீங்க. ஏன்னா சர்வீஸ் கிரகம் 6ஆம் இடம். இந்த லக்னத்துக்கு அவரே 6ஆ வர்றாரு. ரிஷபத்துக்கு யாரு 6ங்க? அவருக்கு அவரே தான் இல்லைங்களா. அப்ப கடைசி வரைக்கும் இவருடைய சாப்பாடு உழைப்பலால இவரு சாப்பிடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சாகும்போது பேக்கெட்ல கண்டிப்பா பணம் இருக்குங்க. ஒரே வார்த்தை எப்படிங்க? அதுக்கு அந்த பணத்தை பையனும் பொண்ணு வச்சுக்கணும். யாரை நம்பி இவங்க இருக்க மாட்டாங்க. யாரை நம்பியும் பார்த்துக்குவாங்க. அதாவது இன்னும் சொல்ல அடக்கம் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணிடுவாங்க, 1 லட்ச ரூபா கேஷ் இருக்கும். பையனுக்கு அப்பா பணம் இருக்கா, பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? 5ஆம் இடம் புதன் பகவான் இல்லைங்களா, புத்திர ஸ்தானாதிபதியான அது காலப்புருஷுக்கு 6 ஆகுதுங்க. குழந்தைங்க என்னங்க கடன், இவங்களுக்கு குழந்தைங்க என்னதுங்க, இவர்கள் கடனை பெற்றோர் கடனை இவங்க சுமந்து தான் ஆகணும். ஆனால் இவங்க கடனை சுமக்க மாட்டாங்க பிள்ளைங்க. எப்படிங்க? இவங்க அம்மா அப்பா கடனை ரிஷபத்தில் பிறந்தவங்க அடைப்பாங்க. ரிஷப லக்ன ராசியில் பிறந்தவங்க கடன் கிடைக்க மாட்டாங்க பிள்ளைங்க. அது பாரமாக இருக்கும். அது என்ன காரணம்? குரு பகவான் யாருங்க? குழந்தை அதிபதி இல்லையா? அவர் 8ஆ வருவார். 8ஆ வராரு. 5ங்கிற புதன் வீடா இருந்தாலும் குருதான புத்திரக்காரகன். இந்த லக்னத்துக்கு 8 அது அசுரகுரு தேவகுரு இல்லைங்களா. பா சல்லையா இருக்குப்பா, எங்க அப்பாவோட கடனை வாங்கி வச்சுட்டு ரோதனையா இருக்கு. கடன் வாங்கி வச்சிடாதீங்க. ரிஷப லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் கடன் மட்டும் வச்சிடாதீங்க.
உங்க 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அங்க உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார். இங்கீங்க உங்களுடைய லக்னம் ராசினா சுக்கிர அங்க பலவீனமாகிறாரு. அது அந்த யார் வந்தாலும் சொல்லிடுங்க, இது கோல்டன் பாயிண்ட் உங்களுக்கு. பா நீ கடைசி காலத்துல சம்பாரிச்சு உன் பணத்துல தான் உனக்கு காரியம் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடியே ஆகணும். காலமாட்டுக்கெலாம் ரெஸ்ட் இல்லைங்க, இல்லைங்களா? ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு அண்ணன் தம்பிகளும் உதவ மாட்டாங்க. என்ன காரணம்? 3ஆம் சகோதரஸ்தானமா சந்திர பகவான். இந்த வீட்டுக்கு இது பாதக வீடு, தன்னுடைய சகோதர பாவம் கடக வீடு. அந்த வீட்டுக்கு எது பாதக வீடுங்க? ரிஷபமே பாதக வீடு. அப்போ அந்த அதிபதி சுக்கிர பகவான் சந்திர பகவான் இங்கே வந்து உச்சமாகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சகோதரி கொடுத்து தான் ஆகணும், தவிர வாங்க முடியாது. ஒன்லி ஒன் வே தான் உங்ககிட்ட. சரி 11 எடுத்துக்கோங்க, அண்ணா அக்கா வீடு, அவர் குரு, அவர் எங்கே உச்சமாகிறாரு? அதே 3ஆம் இடத்துல. சரிங்களா? உங்கள் முயற்சியின் மூலமாக உங்களுடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உண்டு. நீங்கள் எங்கே எதிர்பார்க்காதீங்க. அதே போல் பூர்வீக சொத்துல கடன் வாங்காதீங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்க பூர்வீக சொத்துல கடன் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி பூர்வீக சொத்தை அடையக்கூடிய பாக்கியமும் குறைவு தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இருக்காது. இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனையோ வில்லங்கமோ அந்த பட்டால அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும். கேட்டு பாருங்க. ரிஷப லக்னம் வந்திருக்காங்க, ரிஷப ராசி வந்திருக்காங்க, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கா? பட்டாவே உங்க பேர்ல இருக்காதுங்க. சொத்தெல்லாம் இருக்கும், 30 வருஷம் வாங்கியிருப்பாங்க முன்னாடி. இப்ப பாருங்க, அப்பா பேர்ல இருக்க, தாத்தா பேர்ல இருக்காது. ஆமாங்க, இன்னும் மாத்தாம இருக்குங்க, அது பிரச்சனையில போயிட்டு இருக்குங்க, வில்லங்க இருக்குங்க, அதுக்காக கேஸ்க்கு போட்டங்க. வாங்கி வச்சவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்க, அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்காக போராடணும். அந்த பல லட்ச வருமானத்துக்கு சில லட்சத்தை இழந்தே ஆகணும். பணம் கொடுத்தா எல்லா வேலையும் ஆகும் இந்த காலத்துலங்க. அப்போ சில லட்சங்கள் இழந்தால் அந்த இடத்த மீட்டலாம். என்ன காரணம்? அஞ்சலங்க பூர்வீகம் சூரிய பகவான். அப்பா சப்போர்ட்டும் கிடையாது, அப்பா சொத்துக்கு சப்போர்ட்டும் குறைவு தான் ரிஷபத்துக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும், வேகமாக சம்பாதிக்கணும். பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் வந்துடும், ஆனால் சேமிக்க முடியாது, சேமிக்க தெரியாது. யாருக்கு என்ன கடமையை செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க இங்கே நிற்க மாட்டாங்க, போய் எனக்கு வேணும் செஞ்சு கொடுங்க பண்ணி கொடுங்க கேட்க மாட்டாங்க. நான் செய்யணுமா? செஞ்சுட்டேன். உனக்கு வேணுமா? பண்ணித்தரேன். ஆனால் எனக்கு என்ன வேணும் எது வேணும்னு தனியாக உட்காந்து அவங்களுக்கே யோசிப்பதை யாரும் கேட்க மாட்டாங்க. தன்மானத்துக்கு ரொம்ப இடம் யார் கொடுப்பாங்க? ரிஷபம் கொடுக்கும். என்ன காரணம்? அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், தன வீடு, இல்லைங்களா? அந்த தன வீட்டுக்கு யாருங்க பொருளாதார இருக்கிற? குரு பகவான் தானே பெரும்பணம். அவர் 8ஆ வந்துடுறாரு இல்லையா? பணத்துக்காக போராடணும். போராடாம இவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, சம்பாதிக்கும். ஆனால் பணம் வந்துடும், எடுத்து வைக்க முடியாது. என்ன இன்னொரு காரணம்னா, தனக்கு லாப வீடு தான் சேமிப்புவாங்க, கஜானாவாங்க. எப்பவுமே 11ஆம் இடம் தான் கஜானா, நாம் தேடி வைக்கும் செல்வம். அந்த வீடு காலபுருஷருக்கு விரைய வீடுங்க. எப்படிங்க? காலபுருஷருக்கு என்ன வீடு அது? அப்போ எப்படி சேமித்து வைக்கிறதுங்க? பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மி இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். 500 ரூபா வருதா, வேற வழியில பணம் வந்துடும். இன்னைக்கு என்ன வாங்கணும், நாளைக்கு என்ன செய்யணும், கடமையை செய்யறதுக்கு பணம் வந்துடுங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யோசிக்கவும் மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. பயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் மாதிரி தான். மூச்சு வாங்க ஓடியே ஆகணும். சரிங்களா? ரிஷப ராசியில் இருக்கீங்களா நீங்கள்? அம்மா எப்படி இருக்கீங்க? அப்படி தான் இருக்கீங்களா? நான் ரிஷப லக்னம் தான். அப்படி தான் இருக்கும், அனுபவம் தானே எல்லாத்துக்குமே. சரிங்களா? சரி. அதே போல் அம்மாவுடைய சப்போர்ட்டுமே குறைவு தான், அம்மா சப்போர்ட்டுமே குறைவு. சரி, ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க? காலபுருஷருக்கு 8ஆம் இடமே இவர்களுக்கு 7ஆம் இடம். உண்மை தானேங்க? அது செவ்வாயோடைய வீடு வேற, இல்லைங்களா? அப்போ 8ஆம் இடம் 7ஆம் இடமா வருது. சப்போர்ட்லாம் கிடைக்கும், நிரந்தரமாக கூட வராது. ஏதோ இடத்துல அது
ஒன்று இவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். 8ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஆயுளுடைய வீடும் தான் இல்லைங்களா. அது பெண்ணுடைய மாங்கல்ய பணமும் அதுதான் செவ்வாயுடைய காரகமாக வருது. அப்போ என்னங்க, அந்த ஆணுக்கு உண்டான விஷயத்துக்குள்ளே அவங்க அந்த எடுக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஆண் ராசியும் இருக்குது, பெண் ராசியும் இருக்குது. 2 தன்மையும் ஒரு பாவத்தில் இருக்குங்க. நம்ம ஆண் பெண் வீடு மட்டும் பிரிச்சிருக்கோம். ஆண் பெண் ஒரு மேஷ வீடுனா அதில் ஆண் ராசியும் பாதி இருக்குது, பெண் ராசியும் இருக்குது. அப்புறம் ஆணுக்குள் பெண் தன்மை இருக்குது, பெண்ணுக்குள் ஆண் தன்மை இருக்குது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? சரிங்களா? சரி, இப்போது மாமா மச்சாலாம் எப்படி இருப்பாங்க எடுத்தீங்கன்னா, மாமா மச்சானுக்கு ரிஷபத்தில் பிறந்தவங்க இடம் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு பணத்துக்காகவோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ பார்ட்னர்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வில்லங்க. மாமாங்க சூப்பராக இருப்பாங்க. புதன் யாருங்க? 2-5 தான். இவங்களுக்கு அவங்க யோகம். அதுவும் அக்கா வீட்டுக்காரரு தங்கச்சி வீட்டுக்காரரு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓஹோன்னு பழைப்பாங்க. எங்கள் மச்சா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த வந்திருக்கே உங்கள் நிலைமைக்கு. ஆனால் அந்த பணத்தை கட்டினாலும் கேட்டு பாருங்க, கட்டியிருக்க மாட்டாங்க பணத்தை. என்ன காரணம்? புதன் 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம், லாபத்தில் போய் நீச்சம் அடைகிறாரு. மாமான்னு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அதெல்லாம் வில்லங்க தாங்க, பஞ்சாயத்து தாங்க. புதன்னாவே பஞ்சாயத்து தான். அதுவும் சீட்டு போடுறாங்க, எங்கள் மாமா வீட்டில் சீட்டு போடுறாங்க, தங்கச்சி வீட்டுக்கார அக்கா சீட்டு போடுறாங்க, போய் சேர்த்திட்டீங்க அப்படின்னா அந்த பணம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. சரி, மாமா வச்சாலாம் வீடு வாங்குறாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், பக்கத்தை எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நீ என்னப்பா பண்ணிட்டு கேள்வி கேட்டுருவாங்க. சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சங்கடம் மிஞ்சும். அப்போ சொந்த பந்தம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவங்க ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க, ஆனால் முழுமையடையாது. ரிஷபத்தோட தன்மை அது தனித்துவமாக இயங்கும். சரிங்களா? அடுத்த சிம்மத்துக்கு போகலாங்களா? சிம்ம லக்னம், சிம்ம ராசி. யார் இருக்கீங்க? வேற யாரும் இல்லைங்களா? சுவாரஸ்யம். நீங்கள் லாஸ்ட்டாக போகலாங்கம்மா, கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சிம்மம். ஓகே, இந்த சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இல்லைங்களா? சிங்கம் தானே, காட்டுக்கு ராஜா. நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் நிறைய மேடைகளில், ஏங்க சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கு? அப்போ நீ பேசக்கூடாது. சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா? அத்தனை மிருகம், யானை உருவத்தில் பெருசு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ராஜாவா இல்லாமல் சிங்கம் மட்டும் ஏன் காட்டுக்கு ராஜாவாக இருக்கு? சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? ஓகேங்கம்மா. ஓகே, அதுக்கு ஒரு காரணம் வேணும். ராஜாவாக இருக்க தகுதி ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன காரணம்? பெண் சிங்கம் தாங்க. ஆமாங்க, ஆண் சிங்கம் ஆனால் ஆண் சிங்கம் தான் ராஜாவா இருக்குங்க. ஆமா, எல்லா ஆண் மிருகங்களும் அழகா இருக்குங்க. சரிங்களா? சரி, 1 2வதுங்க, ராஜாவா இருக்கிறதுக்கு இது தகுதி இல்லை இல்லம்மா. ஓகே, கம்பீரம். அப்புறங்க நானே சொல்லிடுறதுங்களா? அதாவது ஆண் சிங்கம் வேட்டையாடும் போது எல்லாத்துக்குமே பலம் யாதில் இருக்குங்க, வலது பக்கம் தான் இருக்கு. இடது பக்கம் வந்து பலம் கிடையாது தானே. அப்போ ஒரு மிருகத்தை அடித்து கொள்ளும் பொழுது அதனுடைய பலமான பக்கம் வலது பக்கம் அடிச்சு கொள்ளுங்க, இடது பக்கம் அடிச்சு கொள்ளாது. அடுத்த மிருகத்தோட பலவீனத்தில் கை வைக்காது, வலது பக்கம் மட்டும்தான் அடித்து கொள்ளும். புலி பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் போட்டு பிடிக்கும், 2 கையிலையும் போட்டு அமுத்தும். ஆனால் சிங்கம் வந்து அடிக்கும், வலது பக்கமாக மட்டும்தான் அடித்து கொள்ளும். மற்றவங்க பலவீனத்தில் சிங்கம் கை வைக்காது. அதே தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னமும். அடுத்தவங்க வீக்னஸில் கை வைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு வீக்காக இருக்காங்கன்னா டக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சீட் பண்ண மாட்டாங்க, சங்கடப்படுத்த வைக்க மாட்டாங்க. அந்த பலவீனத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். இவர்களுக்கும் வச்சுக்கோங்க, சூரிய பகவான் தான் ஆட்சி இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் போய் நீச்சமாயிடுறாரு, 9 அங்கே போய் உச்சமடைகிறாரு. அது பாதக வீடு தானுங்க. அப்பா சப்போர்ட் கிடைக்க நினைக்கிறீங்க உங்களுக்கு? அப்பா சப்போர்ட்டு இவங்களுக்கு கிடைக்காதுங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு என்ன பாக்கிய பாதகாதிபதி வீடு இல்லைங்களா? அங்கே போய் என்ன செவ்வாய் வீட்டில் போய் உச்சமடைகிறாரு சூரிய பகவான். ஒன்று அந்த காரகம் அடி வாங்கும்,
இல்லைன்னா இருந்தாலும் அதன் மூலம் அதிக பலன் இருக்காது. சிம்பிள். சரிங்களா? உயிர்காரகம் அங்கே அதிகமாக ஆதரவு தராது. காலபுருஷ அடிப்படையிலே நீங்கள் பாருங்க, அதை அழகாக எடுத்துடலாம். அப்போ இந்த சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய நட்சத்திரம் இயங்கும் இடம் 2 கிரகங்களுக்கு மட்டும்தாங்க தன் ஆட்சி வீட்டில் நட்சத்திரம் இயங்குது. ஒன்று வந்து சிம்மம் உத்திரத்துலேயும், இன்னொன்று மீனம் புரட்டாதி குரு வீட்லேயும். மற்ற எந்த ஆட்சி வீட்லேயும் ஸ்டார் இருக்காது. அதனால்தான் சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்திருந்தால் சிவராஜ யோகம் சொல்லியிருக்காங்க. எப்படிங்க? தன் சொந்த வீட்டுக்குள்ள ஆட்சி. இங்கே 1ஆம் பாதம் இருக்கும், அங்கே 4ஆம் பாதம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் என்றைக்குமே இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லா விஷயத்துக்காக போராடணும். நிறைவான வாழ்க்கைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர முடியாது. மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஒரு ஆளுமை ஒரு விஷயத்தை கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர்களுக்குள்ள விஷயம் வந்து பொறுப்பு கடமை எல்லாமே செய்வாங்க. ரிஷபம் இப்படியோ அதே மாதிரி சிம்மம் அப்படி தாங்க. இன்னொரு சிம்பிள் சொல்லித்தர கோல்டன் ரூல் யாருக்கெல்லாம் வேணும்? கோல்டன் ரூல் யாருக்கு வேணும்? சரி சரி, ரிஷப லக்னமும் சிம்ம ராசி, இல்லை சிம்ம ராசி ரிஷப லக்னம் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க, அந்த ஜாதக வருதுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு சொல்லுங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. எப்படிங்க? ரிஷப லக்னமும் சிம்ம ராசியும், சிம்ம லக்னமும் ரிஷப ராசி. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் வந்து காலபுருஷ 8ஆம் இடம், சிம்மத்துக்கு 7ஆம் இடம் காலபுருஷருக்கு பாதக வீடு. செவ்வாய் சனிங்க யுத்தம். இன்னொன்று சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்திருக்காங்க? சீதா தேவி பிறந்திருக்கா. எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க? 35 வருடத்திற்கு மேலே குடும்ப வாழ்க்கை குறைவு. சிம்ம ராசி சிம்ம லக்னம், 35க்கு மேலே குடும்ப வாழ்க்கை குறைவு. நிறைய விஷயம் விட்டு கொடுத்து போகணும், இறங்கி போகணும். தன்மானத்தை விட்டு, ஆனால் தன்மானத்தை விட முடியாதா சிம்மராசினால? இல்லைங்களா? தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இறங்கி போக முடியுங்களா? விட்டு கொடுத்து போகிறது தன்மானத்தை விடுறது வேற இல்லைங்களா? அது சிம்மத்துக்கு. ஆனால் அதில் வந்து யார் சீதாதேவி ஜாதகம் பாருங்கள், ரிஷப லக்னம் சிம்ம ராசி வந்திருக்காங்கனாவே அவங்களுக்கு ரொம்ப கவர் பண்ணி கொடுக்கணும். ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நினைச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமண வாழ்க்கையை அமைத்துக்கணும். அந்த விஷயம். அதே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தான். என்ன காரணம்? 5ஆம் அதிபதி குருவாக வராரு, 6ல் போய் நீச்சம் அடைகிறாரு. அந்த 6 குரு என்ன பண்ணுறாரு? 12ல் வந்து உச்சம் அடைகிறாரு. இவங்க சம்பாரித்து சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாமே தலைமுறைக்கு போய் சேரும். ஆனால் தாத்தா பாட்டி வச்ச சொத்துக்கள், அம்மா அப்பா சம்பா சொத்துக்களை அடையிறதுக்கு போராடணும். எப்படிங்க? போராடாமல் கிடைக்காது. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்குற கிரகம். காலையில் டியூட்டி பார்க்குறாரா, சாயங்காலம் மறைகிறார். 1 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டு லேட்டாக பணம் வந்துடுவாருங்களா? சரி, சாயங்காலம் லேட்டாக பணம் போயிடுவாருங்களா? பஞ்சுவாலிட்டி. சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க பஞ்சுவால் ரொம்ப கீப் பண்ணணும். நேரம் தவறாமை அப்படின்னு விஷயம் இருக்குன்னா அவர் தான் ஹீரோ. அவர் தான் ஹீரோவாக இருக்கணும்னா அது இந்த லக்னராசி நேரம் மிஸ் பண்ணவே கூடாது. டைமுக்கு வந்து உட்காரணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க படிப்புக்காகவும் போராடணும். ஒரு டிகிரி பண்ணி முடிக்கல வச்சுக்கோங்க, சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்காதுங்களா? ஒரு டிகிரி படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் போராடணும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து பேசி முடிச்சிருவோம், கமாண்டில் வந்து எங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு வந்து போனவர் மகரத்து சொல்லியிருந்தேன், துலாத்துக்கும் மகரத்துக்கும் சொல்லியிருந்தாங்க ஒரு கமாண்ட் ஒன்று. கவர்மெண்ட் ஜாப் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதிகம் வந்து பாதிப்பு வரும், பிரச்சனை வரும் சொல்லியிருந்தேன். எங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னாங்க. இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? இருந்தாங்க கூட அது பாதிப்பு தான், பிரச்சனை தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க விஷயம் அவங்கக்கிட்ட தான் தெரியுங்க, நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க சப்போர்ட்லாம் கிடைக்கும். இவங்க குடியிருக்கூடிய வீடு போய் வச்சுக்கோங்க, எம்டியாக இருக்கும், ஓட்டு வீடாக இருக்கும், வளர்ச்சியே இருக்காது. சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கம்பம் இருக்கும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இது இருக்கும். ஆப்போசிட் வீடு என்ன இருக்குங்க, வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும்.
சீட் போட்ட வீடாக இருக்கும், இல்லைன்னா கூரை போட்ட இடமா இருக்கும், ஓட்டு போட்ட வீடாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். மாடி வீடு இருக்கவே இருக்காது. யார் இருக்கீங்க சிம்மத்தில்? உங்கள் மருமக சொன்னீங்க இல்லைம்மா, அவங்க வீடு ஆப்போசிட் எப்படி இருக்கு? வாடகை வீடு. சரிங்க, ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அந்த முன்னாடி இது இருக்காது, ஒன்று காலி இடமா இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா சீட். நீங்கள் யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க. என்ன காரணம்? சூரிய பகவான் அஸ்தங்கம் ஆயிடுங்க எல்லா விஷயம், இல்லைங்களா? சூரியன் என்ன பண்ணுங்க, வளர விடாது அருகில் இருக்கக்கூடிய விஷயத்த. உண்மை தானே? இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்கும். அப்படி பில்டிங் கட்டடத்துல போய் நின்று இவங்க வளர மாட்டாங்க. இவங்க சப்போஸ் இருக்காங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, ஆப்போசிட்ல காலி இடமா இருக்கு, பில்டிங் கட்டிட்டாங்க, இருக்காங்களா வாடகை வீட்டில், வீட்டை மாற்ற சொல்லிடுங்க. இவங்களுக்கு வளர்ச்சி வராது, இவங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்காது. டக்குன்னு வேற பக்கம் இடம் மாற்றிக்கணும். ஆனால் இவங்க எந்த வீட்டு முன்னாடி போனாலுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பை இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்தில் வந்து தாத்தா பாட்டியோட அனுகூலம், அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, திதி தர்ப்பணம் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். வருடம் ஒரு முறை போகலாம், மாதம் ஒரு முறை கூட செய்யலாம். அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நட்சத்திரம் மகம் இயங்கிட்டு இருக்கு. மகம் என்னங்க, காலபுருஷருக்கு நட்சத்திரம் 10ங்க. 10 என்னங்க, கருமச்சரம் இல்லையா? காலபுருஷருக்கே நட்சத்திரம் 10ங்கிறது என்னங்க, நட்சத்திரம் மகம் ஃபஸ்ட்டாக இயங்கிட்டு இருக்கு. மகம் தானே, கேது தானே. அப்போ என்ன பண்ணணுங்க, தாத்தா பாட்டியோடைய ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னா மாதம் ஒரு முறை பண்ணலாம், 3 மாதத்துக்கு ஒரு. ஆனால் செய்யறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு இவங்க வந்து தாத்தா பாட்டி அருகி போகிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சுபிட்சம் இருக்கும். சொல்லுங்க, சிம்ம லக்னம் சிம்மராசி வராங்க அப்படின்னா சொல்லுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்து தாத்தா பாட்டி போதே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அரவணைப்பு கிடைச்சிருக்காது சிம்மத்துக்கெல்லாம், அந்த அரவணைப்பு கிடைச்சிருக்காது. அதே சிம்மத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த குழந்தை வீட்டில் இருக்காது. சிம்மத்துக்கு அப்புறமா சிம்மத்துக்கு அடுத்த வாரிசு அவங்க வீட்டில் இருக்காது. சிம்ம ராசி தான். ஒரு அபாஷனுக்கு அப்புறம் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் சிம்மத்துக்கு அடுத்த வாரிசு. என்ன காரணம்? சூரிய பகவான் 3ல் போய் நீச்சம் அடைகிறாருங்க. சகோதரஸ்தானம் 3ஆம் இடம் தானே. தன் வீட்டுக்கு 3 என்னங்க, துலாம் வீடு. சுக்கிர பகவான் எங்க நீசமாகிறாரு? கன்னியில. சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல. சிம்மத்துக்கு அடுத்த வாரிசு கண்டிப்பா இருக்கு. இருக்குங்களா யாராவது வீட்டில்? மேக்சிமம் இருக்கு. ஆய்வு பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. சரிங்களா? அமைதியா இருக்கீங்க எல்லாருமே, சொல்றது யோசிக்கிறவங்களோ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கரெக்டுங்களா? நன்றிம்மா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேலை 3 வேலை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஒன்றுலாம் உட்கார மாட்டாங்க. ஏன்னா புதன் 2 பவனாக வர்றாரு. புதன் தானே நிறைய விஷயங்களை தேடுவாங்க, தொலாவுவாங்க, நிறைய கலைகளை கற்றுக்கணும், வியாபார நோக்கங்கள். ஒரு பிஸ்னஸ் சிம்மம் இருக்காதுங்க, 2-3 தொழிலில் இறங்கும். 5-6 விதமான தொழில் அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக செய்ய வேண்டியது, தாத்தா பாட்டிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா கவனிச்சிட்டாவே போதும். நல்லா அவங்கள கவனிச்சிக்கிட்டாவே போதும், ரொம்ப நல்லது. தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்கன்னா ஒரு கொடுப்பினை. நல்லா அவங்கள பார்த்துட்டாங்கனாவே இவருக்கு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கணும். அவர்களை கவனிக்காம அவர்களை காயப்படுத்தும் போது சில பிரச்சனைகள் உருவாகும் சிம்மத்துக்கு மட்டும். அதே போல் பெரியவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், பழக்க வழக்கம் இவங்களோட மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்கள விட வயசில் பெரியவங்களோட தான் பழக்க வழக்கங்கள் இருக்கும், பெரியவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 7 யாருங்க, நம்ம எதிர்பாலையெல்லாம் 7 தானே உங்களுக்கு. சனி பகவான் மூத்தவர் தானே. நட்பு வட்டாரெல்லாம் அப்படி தான் அமையும். இவங்களோட கொஞ்சம் வயதில் மூத்தவங்களாக இருப்பாங்க, நல்ல நட்பாக இருக்கும், அந்த விஷயம்லாம் பிரச்சனை வராது. சரிங்களா? சரி, சிம்மத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம். விருச்சகம் யார் இருக்கீங்க? உங்கள் பையன். நீங்கள்? உங்கள் பையன் விருச்சகம். இங்கே யார் இல்லையா விருச்சகத்தில்? லக்னம் ராசி உங்கள் வீட்டுக்காரரா? சரிங்கம்மா, சூப்பர். காலபுருஷி 8ஆம் இடம் இல்லைங்களா? அது என்னதுங்க? தேல். அது என்னதுங்க? தேல் தானே. தேலோட குணம் கொட்டுறது தானே. ஒரு கதை பார்க்கலாங்களா தேலுக்கு? சரி,
சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாசி குளிச்சிட்டு இருக்காராம். சன்னியாசி குளிச்சிட்டு இருக்காராம். தேல் போய் கொட்டுறதுக்காக போச்சான். தூக்கி கரைக்கு வீசினாராம். அங்கே வந்து வண்ணான் துவைச்சிக்கிட்டு இருக்காரு. சலவை தொழிலாளி துவைச்சிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் தேல் போய் கொட்டுறதுக்கு போச்சான். திரும்பவும் தூக்கி கரைக்கு வீசினாராம். 4-5 வாட்டி கொட்டுறதுக்கு போச்சான். தூக்கி தூக்கி வீசுறாராம். இவர் கோவம் வந்துருச்சு. ஏன் சாமி, அதுதான் கொட்டை வருது இல்லை, கொல்ல வேண்டியது தானே, அதை ஏன் காப்பாற்றி விடுறங்காட்டி அந்த சாது சொன்னாராம், காப்பாத்துறது என் குணம், கொட்டுறது அதோட குணம். அவங்களாம் கொட்டுவாங்க, நீங்கள் காப்பாற்றுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. விருச்சகம் அப்படிங்கிறது தேலுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அது எப்படி குட்டி போட நினைக்கிறீங்க? எப்படி குட்டி போடும்? வயிறு வெடிச்சு தான் குட்டி போடும். அப்போ அது என்ன ஆகும்? அதனால தான் 8ஆம் இடங்க, அது ஆயுள் இருக்காங்க ஸ்தானம்னு. சரிங்களா? அதிக தியாக மனப்பான்மை இருக்கும். தேல் சும்மா கொட்டாதுங்க, சீனா மட்டும்தான் கொட்டும். அது பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கும். சீண்டிங்கன்னா விட்டுருப்பாங்கள, கொடுக்குல தானே வச்சுருக்காங்க அதுக்கு விஷத்தை, இல்லைங்களா? யாருங்க? அப்படிங்களா? சிறப்பு. சரிங்களா? அப்போது அதனால தான் அது 8ஆம் இடம் ஆயில் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி போடுங்களாம். ஆனால் வயிறு வெடிச்சு தான் குட்டி போடும். அப்போ அந்த தேல் வந்து இறந்துடும். அதனால தான் பிரசவம் 8ஆம் இடம் எல்லா பெண்களுக்குமே. பிரசவம் ஆண் பெண் உறுப்பு 8ஆம் இடம் தானே உங்களுக்கு. அப்போ என்னங்க, மரணம் தானே. உண்மையா இல்லையா? பிரசவிக்கும் போது அந்த பெண் மரணத்தை சந்திச்சு தான் வரா, இல்லைங்களா? சரி, இப்போ இந்த விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நட்சத்திரம் அனுஷமும் கேட்டையும் உங்களுக்கு வந்து சூட்சமம். நான் சொல்லியிருக்கேன், யாராவது கேட்டிருக்கீங்களா? அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதமும் அதில் பிரச்சனைக்குரிய நட்சத்திர பாதங்கள். அவர் என்னம்மா எத்தனாம் பாதங்க தெரியலீங்களா? 3ஆம் பாதம் மட்டும் பிரச்சனை. அதை ஏன் அனுஷம் 4ஆம் பாதம் கேட்டிங்கன்னா, அது காலபுருஷருக்கு 4ஆம் இடத்துலேயே வந்து சந்திரன் உட்காருவார். சந்திர பகவான் நீச்சமடை ராசி வந்து விருச்சிக ராசி. டிகிரி வயசு ஒன்று இருக்குது. இன்னொன்று அவர் பாக்யாதிபதியே என்ன, பாதகாதிபதியும் அவர் தான், இல்லைங்களா? விருச்சது என்னாச்சு, 8ஆம் இடமும் அவர் தான். யாருங்க இந்த வீட்டுக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி இல்லையா? அவரே ராசியை வந்து உட்கார்றார், செவ்வாயும் சந்திரனும், இல்லைங்களா? அப்போ இந்த வீட்டுக்குள்ளார 8ஆம் இடமான அதிபதி யாரு உங்களுக்கு? கேட்டை நட்சத்திரம் புதன். அனுஷம் யாருங்க? ஜென்ம பகையான கிரகம் தான் செவ்வாயும் உங்களுக்கு சனி பகவானும். சரிங்களா? அப்போ அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருடம் ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும். இதுவரை நிறைய சொல்லியிருக்கேன், கேட்டது இல்லையா நீங்க? என்னங்கம்மா? இல்லைம்மா, நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான். பிறக்கும் பொழுதே ஒரு கர்மாவை வாங்கிட்டு வராங்க, இல்லைங்களா? அதுதான். அது மற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் மாந்தி ராகு கேதுவாக இருந்தால் பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? அது ரீதியாக வேற பார்க்கணும். பட் என்னென்னா கேட்டை அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதியே வராறிங்க. அப்போ கேட்டை 3ஆம் பாதங்கும்போது சந்திர பகவான் தன்னுடைய கடக வீட்டுக்கு 8ல் வந்து உட்கார்றார். கேட்டை 3ஆம் பாதங்கும் போதுங்க. அப்போ இங்கே காலபுருஷ 8ஆம் இடத்துல அனுஷம் 4ஆம் பாதம் வர்ற மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு கேட்டை 3ஆம் பாதம் சந்திரன் ஒரு 8ல் வருவார். இதுதான் அங்கே கான்செப்ட். சரிங்களா? அப்போது அஷ்டமாதிபதியான நட்சத்திர சாரத்தில் இந்த வீட்டுக்கு அஷ்டம சதவு சந்திரன் உட்கார்றார். புதனும் சந்திரனும் பகைதானே உங்களுக்கு. அப்போ அனுஷம் 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு 3 குடம் தண்ணீர் கொண்டு வருஷம் குடத்தோடு கொடுக்கணும். ஆற்று தண்ணி, உப்பு தண்ணி, கிணத்து தண்ணி. இதை மட்டும் ஏன்னா நீர் வீடு இல்லையா, அது நீர் வீடு. இன்னொன்று 5ஆம் இடமான குரு பகவான் இந்த வீட்டுக்கு யோகாதிபதி. அதனால தான் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 குடம் தண்ணியை கொடுக்க சொல்கிறது. சரிங்களா? அதே போல் இங்கே அனுஷம் கேட்டை 3ஆம் பாதமாக இருக்குன்னா கும்ப வீடுன்னா கும்பாபிஷேகம், கோபுர கலசம் இல்லைங்களா? அதிகமாக கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்தில். கும்பத்தில் தீர்த்தம் விழும்போது கண்டிப்பாக அவங்க நிற்கணும் கீழே. கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும், தண்ணி வந்து பாட்டில் தீர்த்தம் வாங்கினது ஊற்றிலாம் கிடையாதுங்க. அந்த மணி செகண்ட் இல்லைங்களா, எப்போ அபிஷேகம் கும்பத்துக்கு ஊற்றுறாங்களோ அப்போ நிற்கணும் கீழே. அதுதான் பரிகாரம். எதுவுமே அந்த செகண்டில் பண்ணுறது தானே எல்லா விஷயமேங்க. அதனால் இந்த 2 விஷயத்தையும் விருச்சகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்.
செஞ்சாதான் அவங்களுக்கு நிறைய வளர்ச்சி மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணும்னா செவ்வாய் பகவான் யாருங்க? காலபுருஷுக்கு 8ஆம் இடமா இவர் 6ஆ வராரா? கடன் வாங்காதீங்க. சொத்து பேரில், வீட்டு பேரில், நிலத்து பேரில் எல்லாம் கடன் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ கட்ட முடியாது சீக்கிரமாக. புதன் தான் பேங்க், புதன் தான், குரு பகவான் தான் வட்டி. சரிங்களா? அப்போ இந்த குரு பகவான் என்ன ஆகிறாரு? தனாதிபதியான 2வது கிரகம் இந்த வீட்டுக்கு 9ல் போய் உச்சம் அடைகிறாரு. முயற்சி ஸ்தான இடத்துல 3ல் போய் குரு நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அப்போ உங்க தனம் வருமானம் எங்கே போகும்? மற்றவர்களுக்கு தான் போகுமே தவிர இவங்க எதுவும் பண்ண முடியாது. அதனால வீடு கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்கன்னா லோன் போடுறதோ வட்டிக்கு வாங்குறதோ அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. விருச்சகத்தில் பிறந்தவங்க கடன் வாங்காமல் வாழ்ந்தால் ரொம்ப சிறப்பு. சொல்லுவீங்க இந்த காலத்தில் முடியாது அப்படின்னு. இஎம்ஐ என்னங்க? இஎம்ஐனாவே கடன். அது இன்னொன்று இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பட் ஞாபகம் வரல, வந்தால் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் வட்டிக்கு பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. குரு தான் வட்டி. இவங்க வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா வட்டி மேலே வட்டி போகணும். ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கடன் மேலே கடனே தான் இருக்கும். தெரியல, கொஞ்சம் சிரமம். இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் இடம் இவங்களுக்கு கடனை தானே வருது. இவரோட ராசியே மேக்ஸிமம் கடன் கொடுக்கவும் கூடாதுங்க. கடன் கொடுத்துட்டாங்கன்னா வம்பு வழக்கு பஞ்சாயத்து தான். கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் பணத்தை வாங்கவே முடியாது. நான் 5 லட்சம் கொடுத்துருக்கேன், நம்பர் 5 இயக்கக்கூடாதுங்க. 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கவே முடியாது. 5 யாருங்க? 8 புதனா? 5 யாருங்க? புதன். 8 பணத்தை வாங்கவே முடியாது. நான் போய் சீட்டு போடுறேன், சரிங்களா, சீட்டு கட்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் போடுறது இவங்க சீட்டு போடவும் சேர்த்தவும் கூடாது. விருச்சகத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க காசு நமக்கு வேண்டாம், அப்போ நம்ம காசு மாத்திரம் கொடுக்கக்கூடாது. இல்லை, இதெல்லாம் லாஜிக் இல்லைங்களா? அடுத்தவங்க காசு ஆசைப்படுறது இல்லை, நம்ம காசு வெளியே போயிட்டு இருக்கே, அதுக்கு பயப்படணும் இல்லைங்க. பயமே வேண்டாமா? சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஓடுறோம், நம்ம சாப்பிட முடியறது இல்லைங்க. விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு என்னைக்குமே மனம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். நல்ல தூக்கம் இருக்காது. என்னடா வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், தற்கொலை எண்ணம் கண்டிப்பா வருங்க. தற்கொலை எண்ணம் என்ன வாழ்ந்துட்டு யாருக்காக? அவங்களெல்லாம் சீக்கிரம் மனம் உடஞ்சிருவாங்க. ஏன்னா சந்திரன் பலவீனமாகிறார். சந்திரன் விரக்தி தன்மை இருக்கும். பாதகாதிபதி இல்லைங்க சந்திரன். ஆனா என்ன, விசாகம் 4ஆம் பாதங்கும் போது ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார். எந்த நீச்ச கிரகமாக இருந்தாலும் ஆட்சி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீச்சமே கிடையாது. ஆனால் சந்திரன் தானே மனோகிரகம். அது காலப்புருஷ 8ல் வந்து உட்காந்து ஏதோ சிந்திச்சு ஓடிட்டே இருக்கும். இங்கே தான் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அவங்க சிந்தனை வேற எங்கேயோ போயிட்டே இருக்கும். எதையும் உள்வாங்க மாட்டாங்க. சாமி கிட்ட போவாங்க, நான் சாமி கோயிலுக்கு போய் நிம்மதியாக கும்பிடும் போவாங்க. அங்கே போனால் என்ன வேண்டாங்கன்னே தெரியாது. கேட்டு பாருங்க. போனேன் வந்தேன், ஏதோ எதுவுமே சொல்ல வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஐயோ கேட்டிருக்கலாமா, செஞ்சிருக்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப போல்டாக பேசுவாங்க, நான் ஆச்சா போச்சான்னு. ஆனால் மனதளவில் கொஞ்சம் என்ன இருக்கும் அவங்களுக்கு, பதட்டமும் பயம். ஏன் சந்திர பகவான் வளர்பிறை சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனையும் கோபத்தையும் கொடுக்கும். தேய்பிரையாக இருக்காங்க அப்படின்னா பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும். இது லக்னம் ராசி பாண்டுக்குமே எடுத்துக்கோங்க. சந்திரன் யாருங்க? வளர்பிறையாக இருந்தால் டென்ஷன் கோபம் இருக்கும். தேய்பிரையாக இருக்குது அப்படின்னா பயம் குழப்பம் இருக்கும். டென்ஷனாக கோபமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நல்லா காமெடி பாருங்க, மனம் விட்டு சிரிக்கிறீங்களா, மனசு லேசாயிடும். அதே மாதிரி பயமாக இருக்கா, அழுக வருதா, நல்ல பாட்டு கேளுங்க. நல்ல பாட்டு, சோக பாட்டு கிடையாது, டிப்ரெஷன் குறையும். இன்னும் சொல்ல போனால் லாங் ட்ராவல், ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஸ்லோவாக டிரைவிங், ஒரு 10 கிலோமீட்டர். சந்திரன் பயணம் இல்லைங்க, குறுகிய பயணம் தானே. ட்ராவல் பண்ணி நல்ல வசதி இருக்கா, ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வாங்க, ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. ட்ராவல் பண்ணிங்கன்னா மனசு மாறிடுங்க. தண்ணி குடித்தா கோபம் குறைய சொல்கிறாங்க. குளித்தா கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும், அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா போயிடும் குளிக்கும்போது.
டயர்ட்னஸ் போகும். சந்திரன், தண்ணிக்கு எல்லா விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி சந்திரன் வச்சு இவன் தண்ணி வாட்டர் பாட்டில் அடைச்சி வச்சு குடிக்கலாம். என்ன பண்ண இவங்க மனசு ஆல்ரெடி என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சி வச்சிடறாங்க. தண்ணிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க, பாசிட்டிவ் சக்தி இருக்குது. நீங்கள் தண்ணி குடிக்கும் போதும் சொல்லுங்கள் பாசிட்டிவா, அப்படியே வைப் கொடுக்கும் உங்களுக்கு. தண்ணி இருக்குது, நெகட்டிவாக பேசக்கூடாது. அது ஒரு ஆய்வே பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் தண்ணியில் வச்சு ஆய்வு பண்ணியிருக்காங்க. நெகட்டிவான வார்த்தைகளை சொன்ன தண்ணியும் நிறைய பேசியிருக்காங்க. பாசிட்டிவாக அந்த தண்ணிக்குள்ளே பேசி ஆய்வு பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து இயற்கை சக்தி அந்த மாதிரி இருந்துங்களா அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளார இமேஜ் பண்ணி பார்க்கும்போது. நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜஸ் வந்து நெகட்டிவாக இருக்கான். அப்போ தண்ணிக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. நம்ம உடம்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்க? தண்ணி 70% இருக்குங்க. 70% மேலே தண்ணியாக நம்ம உடம்பு தான் இருக்குங்க. உலகம் பூமியில் எவ்வளோ இருக்குங்க தண்ணி? சரிங்களா? அப்போ என்னங்க, தண்ணி தான் முக்கால்வாசி. ஒரு குழந்தை எதுக்குள்ளே இருக்குங்க? தண்ணிக்குள்ளே தானே இருக்குங்க. இறந்து போகும்போது என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அந்த பானையை உடைப்பாங்க, அஸ்திக்கு தண்ணியில் கரைக்கிறாங்க இல்லைங்களா? கரைக்கிறாங்களா? தண்ணியை சார்ந்து தான் நம்மளுடைய பிறப்பும் இறப்பும் இருக்குது. 4, 8, 12ங்க. நம்ம ராசி கடகமும் விருச்சகமும் மீனமும். 4 சுகம், 8 மரணம், 12 விரயம். ஏன் வச்சுருக்காங்க? என்ன அனுபவிச்சாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா இறப்பை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆயுளில் ஒரு நாள் குறையுது. ஆமாவா இல்லைங்களா? உண்மை தானே? அது பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், 70 வயசு ஆளாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஆண்டவன் விதிக்கப்பட்ட விதியில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. உண்மை தானே? அப்போ எல்லாம் எதுவும் பயணம் விட்டுருக்காங்க. சொத்து, வீடு, வண்டி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணுங்க? இருக்கும்போது தான தர்மங்கள் செய்யணும். அப்போ விருச்சகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா குரு பகவான் தான் 2, 5 காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம் உங்களுக்கு 2ஆம் இடமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ இது மைனஸ் இருந்தால் எவ்வளோ ப்ளஸ் உங்களுக்கு இருக்கு? குரு யாருங்க? உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான். விருச்சகத்துக்கு 2 தனாதிபதி அவர் தானே. தனகாரன் யாருங்க? குரு பகவான் தானே. அப்போ சம்பாதிக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு. யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்கணும். யார் விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்து சரிங்களா வட்டி தொழிலெல்லாம் பண்ணி மற்றவங்க காசெல்லாம் சம்பாரித்து சேர்த்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு 2ங்கிற வருமானம் இருந்தாலும் சந்திப்பாங்க விரயம். அத்தனையும் லாஸ் ஆகும். யார் அழிப்பாங்க தெரியுங்களா? குருங்கிற புத்திரகாரகனே. 5ஆம் இடம் யாருங்க? புத்திரஸ்தானாதிபதியா? அது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம். அடுத்தவங்க சொத்து வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அது குழந்தை வந்து கண்டிப்பாக அழிச்சுடுவார். வைக்கவே முடியாது. இயற்கை. நம்ம நினைக்கிறோம் கடமை இது, சம்பாரிச்சு வைக்கணும், அது என்னன்னு தோணும். அது 8 இல்லைங்களா காலபுருஷருக்கு. நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்யணும், தேடி வந்திருக்கு எடுத்து அப்படிதான் தோணும். ஆனால் அது கடைசி வரை கொண்டு போக முடியுமானா முடியாது. நீங்கள் எத்தனை பேர் தாத்தா அப்பா சொத்தை அழிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க இருக்கா இல்லைங்களா? நானே எங்கள் தாத்தாவே பச்சு பட்டாளத்தார் தான். அம்மா அப்பா சொல்ல கிராமமே எங்கள் தாத்தாவது தாங்களாம். எப்படிங்க? அம்மா அப்பா சொல்ல கிராமம் எங்கள் தாத்தாவது தான். இங்கே அந்த கிராமம் இருந்திருந்தா மயக்க இப்படி தேவையில்லை தானே? உண்மை தானே? எல்லாமே ஒரு தாத்பரியம் தானேங்க. யார் எங்கே அனுபவிக்கணும், யார் எங்கே விடணும், யார் இது கிடைக்கணும். நம்ம வாங்கி வந்த வரம் யாரை மாற்ற முடியுங்களா? கர்மா அனுபவிக்க தான் பிறந்திருக்கும். கஷ்டப்படுறோமா, கர்மாவை நீங்கள் கழிச்சிட்டுக்குன்னு அர்த்தம். இப்போ நான் கஷ்டப்பட விரும்பலைப்பா. அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கி உங்கள் மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக செய்கிறீங்க, பண்ணுறீங்க, ஓடுறீங்க, உட்காடுறீங்க, அப்போ நல்ல விஷயம் நடக்குது. ஆனால் நீங்கள் எப்போ வேண்டான்னு விடுறீங்களோ அந்த கர்மா அனுபவிச்சவங்க பின்னாடி. அப்போ கஷ்டம் கிடைக்குது, அனுபவிச்சு முடிச்சிடுங்க, ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. எதையும் நீங்கள் ஹாப்பியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு யோசிக்க தான் 8ஆம் இடம் பலமாக வேலை செய்யும். 8ஆம் இடம் அதிர்ஷ்டமாக தானே உங்களுக்கு? 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் தானேங்க. எல்லாத்துக்கும் இருக்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. எல்லா ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்டம் 3 முறை வேலை செய்யும். அதிர்ஷ்டங்கிறது வச்சுக்கோங்க, பணம் காசு கிடையாதுங்க, உறவு.
யாருக்கும் கிடைக்காது. நட்பு யாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா? அழியா செல்வங்கள், புகழ், படிப்பு, இதெல்லாம் அதிர்ஷ்டம்தான். அப்ப எல்லா ஜாதகருக்கும் அதிர்ஷ்டம் 3 முறை உண்டு. எப்ப கிடைக்கணும், எப்படி தசா புத்தி கோட்சார நிர்ணயம் பண்ணும். சரிங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பயணம் நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க மோஸ்ட்லி அடுத்தவங்க சொத்தோ தன்னுடைய பூர்வீக சொத்து கொடுக்காம ஏமாற்றக்கூடாது. தாத்தாப்பா சொத்து இருக்கு, சரி ஒரு பாகம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் பண்ண நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சிங்களுக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கும் குறைவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் இழப்பீடு உண்டு. 5ஆம் இடம் காலப்புருஷருக்கு 12ஆம் இடம். அந்த குரு எங்க ஆறாருங்க, தன் வீட்டுக்கு பாதகத்தில் போய் தான் என்ன உச்சமாகறாரு. நீங்க என்ன சேர்த்து வச்சாலும் ஏமா சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதன் மூலம் வளர்ச்சி கிடையாது. அதில் பாவ கணக்கில் வந்துடும். எப்போவுமேங்க பொது சொத்து வந்து பங்கிதான் சாப்பிடணும். சரிங்களா? 12 லக்ன ராசி ஒரு கைப்பிடி உங்க அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் அக்கா தம்பிக்கு கொடுத்துருங்க, சேர்த்தி கொடுத்துருங்க. உங்க 5ஆம் இடம் பலமாயிடும். 5ஆம் இடம் நம்ம பலப்படுத்துறோங்க, கொடுத்தா தானே கிடைக்கும். எனக்கு எடுத்து வச்சுட்டீங்க, 5ஆம் இடம் லாக் ஆயிரும். அது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. வேணும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. கொடுக்குற வச்சுக்கோ, வேற பக்கம் ஆண்டவன் கொடுப்பான். யூனிவர்ஸுடைய கோட்பாடு, கொடுத்தால் கிடைக்கும். உண்மைதானுங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சொந்தம் வராங்க, சாப்பாடெல்லாம் போடுறோம். ஓகேங்களா? மனசார தானே போடுறோம், மனசார தானே போடுறோம். யாராவது மனசு கஷ்டப்படுவோமா? சாப்பிட்றது கஷ்டப்படவே மாட்டோம். எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டானா வாங்க உட்காருங்க, என்ன வேணுமோ, சாப்பிட்ற நேரமா சாப்பிட்ருக்கோமா சாப்பாடு போடுறோம். சரிங்களா? அதனால் அதே போல தான் சொத்துக்களும் சொந்தங்களும். விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயம் எகேன்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய யோகத்தை கிடைக்கும். கேது அங்கே உச்சங்க. கேது பகவான் பொறுத்தளவு வச்சுக்கோங்க, நீங்கள் வேண்டாம் விட்டீங்கன்னா கொடுக்குறது கொடுத்துருவார். வேண்டாம் விட்டீங்கன்னா கேது கொடுப்பார். வேணும்னு கேட்டால் கேது கொடுக்க மாட்டார். அதாவது கேது வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க சுருக்கும் அப்படின்னு, ராகு பெருக்கும் சொல்லுவாங்க, நல்லதையும் கெட்டதையும். கேது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவரை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. ராகுவே நிற்கணும் பின்னாடி, ஞானத்தையும் கொடுப்பாரு, செல்வத்தையும் கொடுப்பாரு. இன்னைக்கு பிஹெச்டி படிக்க யாருங்க, கேது தான். கேதுவுடைய அமைப்பு யோகம் இல்லாமல் அவங்க பிஹெச்டி பண்ண முடியாது. சரிங்களா? கேது வந்து மிகப்பெரிய ஆணிவேர் அவர் தான். ஒரு மரம் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஆணிவேர் நல்லா இருக்கணும். சரிங்களா? அதான் 8ஆம் இடத்துல கேது உச்சமாக வச்சுருக்காங்க. சரி, அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா இவங்க குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயம் வந்து விட்ட குறை தொட்ட குறை இருக்கும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கும். விருட்சத்தில் பிறந்தவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயம் வேண்டுதல் வச்சுருக்காங்க, எல்லாம் மறந்துட்டோம்பாங்க சில பேர். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது சாமிக்கு வேண்டிடுவாங்க, செய்ய மறந்துடுவாங்க. சாமி சொல்கிறது 7க்கு 8 வருஷம் பொறுத்துக்குமா, பஞ்சத்துக்கு 10 வருஷம் பொருந்துக்குமா, அதுக்கப்புறம் பிரச்சனையை கொடுக்குமா. கடவுள் வந்து பிரச்சனையை கொடுப்பாரான்னு நினைக்காதீங்க. நம்ம வேண்டி வச்சோம் இல்லையா கடன், அந்த கடன் வட்டி போட்டுருச்சு. வட்டி போட்டு குட்டி போட்டு அது கேட்கறதுக்காக வருது, சாமி கேட்காது. அப்போ விருச்சக ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்துக்கு நேர்த்தி வச்ச கடன் கட்டாயம் ஒன்று இருக்கும். ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா செஞ்சுருங்க. இன்னைக்கு குரு வந்திருக்காரு இல்லையா, கடகத்துக்கு உச்சமாக இருக்காரு இல்லையா, உங்கள் ராசியை பார்க்குறாங்கல்லங்க, செஞ்சு முடிச்சுருங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். உட்காந்து யோசிங்க. நம்ம செய்யாமல் இருந்திருப்போம், அம்மாவோ அப்பாவோ அவங்க வேண்டி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, நம்ம மறந்துருப்போம். அப்போ என்ன எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாமி நினச்சிக்கோங்க, ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து கனவுல சொல்லு, யாராவது மூலம் அறிகுறி சொல்லுன்னா கேட்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக வந்து கேட்கும். நமக்கு நினைவுபடுத்தவும் படுத்தாதுங்களா? ஒரு நேர்த்தி கடன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைவு செய்யும். அந்த காலத்துல எல்லாம் காவல் தெய்வங்கள் தாங்க குலதெய்வமாக இருந்ததுங்க. இன்னைக்கும் அதுதான். நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், சிவன் குலதெய்வம், அம்பாள் குலதெய்வம், முருகர் குலதெய்வம் போயிட்டு இருக்கோம். ஆனால் காவல் தெய்வங்கள் தான் கண்டிப்பாக குலதெய்வமாக இருக்கும்.
ஏன்னா அவங்க வந்து எல்லா ஊர் எல்லையிலையும் பார்த்துக்கோங்க, ஒரு அம்மன் தெய்வம் இருக்கும், காவல் தெய்வம் இருக்கும், எல்லா ஊர் எல்லையிலையுமே இருக்கும். அந்த அதாவது எல்லை தெய்வம் சொல்கிறாங்க, அதை தாண்டி தான் அந்த ஊருக்குள்ளேயே நம்ம போகணும் இல்லைங்களா? அப்போ எல்லை தெய்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10ஆம் இடம் காலபுருஷருக்கு, 10, 11 சனி பகவான் தான். சரிங்களா? அப்போ எல்லை தெய்வங்களை இவர்கள் வணங்கணும். விருச்சகத்தில் பிறந்தவங்க எல்லை தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு வச்சுக்கணும். வாரம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விருச்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லைங்களா, அகால மரணங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். விருச்சகத்தில் ராகு இருக்காங்க, விருச்சகத்தில் மாந்தி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக நீரில் இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கும். அப்படிங்களா ஐயா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குல்லங்க, வேண்டாமா? பாயிண்ட்ஸ் குறைச்சிக்கலாங்களா? அப்படிங்களா? சரி, நியாயம் தாங்க. சரி, அடுத்த கும்பத்துக்கு வந்துடுறேன். சரிங்களா? அப்போ விருச்சகத்தில் மாந்தி ராகு இருக்காரு அப்படின்னு கேது இருக்காரு, விசாரிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ஆத்மா சாந்தி அடையாமல் கண்டிப்பாக இருக்கும், விசாரிச்சு பாருங்க. சரி, அடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடுங்க? கும்பமா? யாரெல்லாம் கும்பத்தில் பிறந்திருக்கீங்க? கும்பராசி. அதாவது இந்த கும்பத்துக்கு மட்டும் பலன் சொல்ல முடியாதான், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாதான் அப்போ கஷ்டப்படுவாங்களாம். சரிங்களா? கஷ்டம்னு சொல்லும் போது நல்லா இருப்பாங்களாமா, சொல்லுவாங்க இல்லைங்களா? கும்பத்துக்கு மட்டும் பலன் சொல்ல முடியாது. ஏன்னா அது அங்கே சனி பகவானும் ராகு பகவான் தான் மெயின் கான்செப்டே. சனியுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண ஆட்சி மூலத்திரிகோண வீடு. சரிங்களா? அங்கே ராகு முழுமையாக இயங்கிட்டு இருக்கார். இன்னொன்று கும்பம்னா கோபுர கலசம், எல்லாரும் அண்ணாந்து தான் பார்க்கணும், யார் காலையும் விட மாட்டாங்க. யார் காலையுமே ஒரு 10 ரூபா தரம்பா விழுனா 10 ரூபா நீ வச்சுக்கோ, எனக்கு 1 ரூபா என்கிட்ட பெருசு. எப்படிங்க? அவர்கிட்ட 1 ரூபா தான் பேக்கெட்டில் இருக்கும், அந்த 1 ரூபா எனக்கு பெருசு, 10 ரூபா எனக்கு நீ வச்சுக்கோ, யார் டக்குன்னு விட மாட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான், சூப்பர். சரிங்களா? அப்போ இந்த கும்பத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா யோகாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்பான்னு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க, இந்த சிரத்துக்கு மட்டுமே அப்பா சப்போர்ட் குறைவுதாங்க. அப்பா சப்போர்ட்டு சிரராசியில், ஏன்னா 9ஆம் இடம் பாதக வீடா வருதுங்க. இவர்கள் மூலமா அப்பாவுக்கு யோகமோ தவிர அப்பா மூலமாக சிரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் இல்லை, குறைவு. ஆனா அப்பா பட்ட கடன், அப்பா செய்ய கடமை ஓடி ஓடி செய்வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான். சரி, இப்போ இந்த கும்பம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 3ஆம் இடத்தில் போய் என்ன ஆகிறார்? பலவீனமாகிறார். 9ஆம் இடமான பாதகத்தில் உச்சம் அடைகிறார். தன்னோட பாதகஸ்தானம் சுக்கிரன் வீடு இல்லைங்களா, அங்கே போய் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவங்க சொத்துக்கள் சேர்த்துன்னு ஓடுவாங்க, ஆனால் அதுக்காக பட்ட கஷ்டம் இருக்கே சாமி. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதியான புதன் பகவான் இங்கே நீச்சம் அடைகிறார் 2ஆம் இடத்துல. எப்போவுமே பத்திரப்பதிவில் கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கும்பராசியில் பிறந்த சொத்துக்கள் இருக்குது அப்படின்னாவே பத்திரப்பதிவு மறுபடியுமே செக் பண்ணிக்கோங்க ஒரு 10 வருஷம். ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் ஆல்ட்ரா இருக்கும், நமக்கு தெரியாது, நமக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை ஏற்படும். அதனால் பத்திரத்தில் வில்லங்கமோ பிரச்சனையோ பாதிப்புகள் இல்லாமல் கும்பம் இருக்காது. அதே போல் மனைவி மூலம் யோகம் உண்டு. 9ஆம் இடம் பாதகாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் உச்சமாகிறார். சரிங்களா? கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, யோகத்தை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க, நான் தான் வீட்டுக்காரரு அப்படின்னு வச்சுக்கோங்க, கொட்டிடுவாங்க. உட்காரு. பார்த்தீங்களா? அதான் சுக்கிரன் 2ல உச்சம் இல்லைங்க. சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்கள் நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னாவே அவங்கள மாதிரி தங்கமான மனைவி யாருமே இல்லை. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2ல சுக்கிரன் உச்சம், பாதகாதிபதியான கிரகம் இங்கே உச்சம் அடைகிறாரு இல்லைங்களா? கொஞ்சம் அப்படியே விட்டுட்டா போதும், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபேமிலி பொறுப்பை அழகாக கொண்டு வந்துடுவாங்க. நீ உட்கார், நான் பார்த்துக்கிறேன்னு, அவ்வளோதான். அதே கும்ப லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒன்று நான் சொல்கிறேன், பெரிய ஷாப் வச்சுருக்காங்க. உங்கள் மனைவியோ இல்லை அம்மாவை போய் கடையை திறக்க சொல்லுங்கள், நீங்கள் போய் கடையை திறக்காதீங்க,
நீங்கள் என்ன தான் ₹1,00,000 போட்டிருந்தாலும் நீங்கள் அங்கே தொழிலாளி தான். கல்லாப்பேட்டில் உட்காராதீங்கன்னு சொன்னேங்க. மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டாருங்க. நான் கஷ்டப்படுறேன், நான் நேரத்துக்கு போகிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்ய வேணுன்ட்டு அவரே திறக்கிறாரு. கடன் மேலே கடன். திரும்ப வராங்க. சரி, ஒரு 3 மாதம் சாவி ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க, அவங்க போய் கடை திறக்கட்டும், செஞ்சு பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒய்ஃப் போகிறாங்க, கடை திறக்கிறாங்க, எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கு. அதுதான் இங்கே யோகம். சரிங்களா? பாக்கியஸ்தானம் பாக்கியமாக ஆகணுமா பாதகமாக ஆகணும் கும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? எஸ். அதனால் இந்த கும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுக்கிரபகவான் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக போக அவர்கள் மூலம் யோகம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மனைவி சொத்துக்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? சரி, இப்போ அதே கும்பத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர சொன்ன கலசம் அப்படின்னு. அதே போல் கோயிலுக்கு உண்டான நிவர்த்தி பணிகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பண்ணுங்க, ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பொருளாதாரம் பண்ணி கொடுக்கலாம். செய்ய செய்ய நல்லாயிருக்கும். கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கோங்க. ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு என்ன, அது காலபுருஷ ராசி, சந்திர பகவான் சுகாதிபதி 6ல் வந்து உட்காந்துருக்காரு, 6 8 இருக்கார். அம்மா சப்போர்ட் கொஞ்சம் குறைவு தான் உங்களுக்கு. சார், நான் பேசிட்டீங்களா? 10 நிமிஷம் முடிச்சுக்குவேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ. சரிங்களா? அப்போ இந்த கும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சப்போர்ட் கொஞ்சம் குறைவு தான். அப்போ இயற்கையாகவே பெண்வழி கர்மா கும்பத்துக்கும் உண்டு. பெண்வழி கர்மா சப்போர்ட் கிடைக்கல. சரிங்களா? ஆனால் மனைவியை என்ன பண்ணுவாங்க, அம்மா பொறுப்புக்கு வந்துடுவாங்க, நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான். விட்டு கொடுத்து போகலைன்னு அவங்க தான் மாமியார், அவங்க தான் எல்லாமே. சரிங்களா? ஆப்போசிட்டாக இருக்கும். பாதகமாக பாக்கியமாக உங்ககிட்ட தான் இயங்கு. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், உங்களை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஏதாவது தொட்டி கட்டி வைங்க, நீர் தொட்டி. ஏன்னா அது வந்து 5ஆம் இடமான புதன் பகவான் 2ஆம் இடத்து நீச்சம் அடைகிறார். அப்போ இங்கே பாக்கியாதிபதி இருக்கிற உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? பாக்கியம் பாதகம் 2 வேலை செய்ய சுக்கிரன் புதன் தான் ரொம்ப சிறப்புங்க இருக்கணும். அப்போ 5ஆம் இடத்ததிபதி உங்கள் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால வாயில்லா ஜீவன்கள் வந்து தண்ணி எப்போ குடிக்குதோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கும்பத்துக்கு ஒரு கோல்டன் பாயிண்ட். குலதெய்வ கோயிலில் தண்ணி தொட்டி கட்டி வைங்க, அதை பராமரிக்கணும். தொட்டி கட்டி வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதை க்ளீன் பண்ணி தண்ணி மடி மாற்றி வச்சா அந்த ஆடு மாடுங்க தண்ணிங்க இருக்கும்னு நினச்சி வந்து குடிக்கணும். அதுக்கு ஒரு யோகம் வேணும். விசாரிச்சு பாருங்க, கட்டி வைங்க, அதுக்கப்புறம் நடக்கிற மாற்றம் பாருங்க, வந்து மறக்காம சொல்லணும். அதே மாதிரி குலதெய்வங்களுக்கு வச்சுக்கோங்க, வெயிட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, வெள்ளை பூ அது பண்ணாங்கன்னா உங்கள் பணம் கொடுங்க. அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கும்பத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அது கோபுர கலசம் மட்டும் இல்லைங்க, காலபுருஷனுக்கு பாதக ராசி அதுதான். என்ன நீங்கள் செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காது, நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ணிட்டேங்கிற கேள்வி ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியில் பிறந்தவங்க அனுபவிச்சே ஆகணும். என்ன காரணம்? கொடுத்து வச்சாதான் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? கொடுப்பனை தான் பாக்கியம். அந்த இடமே இவங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும். உண்மைதானே? எதுவுமே கொடுத்து வச்சிருக்கணும் எதையும் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் அந்த 9ஆம் இடமே இவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, பாதகமாக வர்றதுனால ஒரு பாதகத்துக்கு பின் தான் இவங்களுக்கு பாக்கியம் ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ வந்து சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் டக்குன்னு முடிச்சுக்கிறேன். சிம்ம லக்னங்களா? கொஞ்சம் சிரமந்தாம்மா. கட்டின வீடாக பார்த்து வாங்கிக்கோங்க. கட்டின வீடாக பார்க்கணும் ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் இடம் வாங்குறேன், ஆள் பிடிச்சி பண்ணுறேன், என்னோட இஷ்டத்துக்கு பண்ணுறேன், நான் பிளான் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா சிரமம். சரிங்களா? அதனால் கட்டின வீடு அடுத்தவங்க, அதாவது குரு பகவான் மூளையும் கூட, நம்ம யோசிக்கிறதுன்னு வந்து குரு பகவான் தான் மூளை. அடுத்தவங்க மூளையில் ஆல்ரெடி பிளான் பண்ணி கட்டி வச்சுருப்பாங்க, அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கோ. இப்போ என்ன வயசுமா உங்களுக்கு? 32ங்களா? அவர் மனசுல ஒரு பொண்ணு இருந்திருக்குமே, விட்டுட்டீங்க? விருச்சகம் பார்த்துருக்கணும்ல, மிஸ் பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, இந்த வருஷம் அமையும். குரு வந்துட்டார்ல உங்களுக்கு, கண்டிப்பாக அமையும். சரிங்களா? விருச்சகம் தலைவாள், அதாவது வந்து பார்த்தீங்க எப்பவுமே இந்த ஒரு லக்னம் ஒரு ராசி வச்சுக்கோங்க, முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாவே
தயவு செஞ்சு அனுப்பிடுங்க வெளியூருக்கு. பெங்களூர் தான் இருக்கா? அப்படியா? அப்போ அமைஞ்சிரு விடுங்க. விரைவில் நடக்கும் திருமணம், பத்திரிக்கை நாங்களா வரோம். சரிங்களா? சொல்லுங்க. அடுத்து யார் கேள்வி கேட்குறீங்க? ஆமாங்க அம்மா, இப்பெல்லாம் பிரச்சனையே இல்லைம்மா. ஐயர் கிடைச்சா போதும்மா, யார் வேணா. அதாவது முன்னோட ஆசீர்வாதத்துக்கு இப்பெல்லாம், அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஒருத்தர் போய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தனித்தனியாக குடும்பம் ஆயிடுச்சு. எப்படிங்க? அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பாதுகாத்தா போதாலும் வந்துட்டோம். உண்மைதானுங்க? யாராக இருந்தாலும் பண்ணலாமா? சரிங்களா? தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் வேணும், தற்போது அதுதான் பண்ணுறோம். தாராளமாக செய்யலாம். சரிங்களா? சொல்லுங்க. கல்யாணமான சொல்ல தாத்தா பாட்டி பிடிக்குமா? இல்லை பிடிக்காதா? அவங்களுக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? தாராளமாக செய்யலாம். ஐயரு கிடைச்சா போதும், அமாவாசை அன்னைக்கு பண்ணிட்டு வந்துடுங்க, தவறு கிடையாது. சரிங்களா? சந்தர்ப்பம் இப்போல்லாம் பெண்களே கொடுக்குறாங்க திதி, அதுக்கு என்ன சொல்கிறது? உண்மைதானே? பசங்க இல்லாத வீடு, 2 பொண்ணுங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. இது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, மருமகன் ஏன் மருமகள்னு சொன்னாங்க? பொண்ணு கொடுத்து பையனை அழைச்சிட்டு வர வீட்டுக்கு. எப்படிங்க? அப்போ பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு பசங்க தான் பசங்க, மருமகன் தான் பையன். சரிங்களா? ஆனால் இப்போ என் மருமகன் எல்லாம் வெளியூர் இருக்காங்க, வேற ஊர் இருக்காங்கன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க? தர்ப்பணம் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அதெல்லாம் அந்த காலம் மாறி போயிடுச்சுங்க. உண்மைதாங்க, எல்லாமே செய்யறாங்க. அந்த சம்பிரதாயம் இந்த காலத்துல இது. ஆமா, அதாவது அமைப்பு தான். அந்த அவங்க ஜாதகத்து 10ஆம் இடம் பலமா இருக்கும். கர்மம் பண்றதுக்கான விஷயம் அவங்க ஸ்தானத்துல பலமா இருக்கும், வேற எதுவும் இல்லை. இப்போ ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க இல்லைங்களா? எல்லாமே 2 மணிக்கு வந்து தப்பு இல்லைங்க. 10ஆம் இடம் பலமாக வேலை செய்யுது அவங்களுக்கு. சரிங்க, இவங்க மூலியமாக தான் அவங்க செய்யணும் போது பிராப்தம். பசங்க இல்லை, வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வச்சுட்டு இருக்க முடியுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? பங்காளிங்க வந்து செய்கிறாங்க. சில பேர் நீ பண்ணுமா அப்படின்றாங்க. அவங்க விருப்பங்க, நம்ம செஞ்சவங்க கடமையை இல்லைங்களா? பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் யாரும் கேள்வி கேட்குறீங்களா? அவ்வளோதான். சூப்பர், அவ்வளோதாங்க. அப்படிதான் இருப்பாங்க. நைஸ், வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவங்களுக்கு. அம்மா சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க. குரு பகவான் 12ல் இருக்காரு. அவங்க குரு எங்கே இருக்காரு? தசா புத்தி என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரட்டுங்க. தசா புத்தி காலங்கள் தான். அதாவது கோட்சாரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை அமைத்து கொடுக்காது. சொல்லுவாங்க குரு பகவான் வந்து பலன் வந்துச்சான்னு. குரு பகவான் குழந்தைக்கு உண்டான கிரகம். திருமணமானதும் அந்த வருடம் குழந்தை பிறக்குமா, அதுக்கு தான் குரு பகவானை பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? திருமண யோகத்துக்கு பார்க்குறோம். குரு பலன் வந்து அந்த வருடம் உடனே குழந்தை பிறக்குமான்னு தான் குரு பார்க்கணும். தசா புத்திகள் தான் திருமணத்தை அமைத்து வைக்கும். சரிங்களா? ஆமாங்க, உண்மை. அதெல்லாம் கண்டிப்பாக ராகு முடிஞ்சு குரு புத்தி வந்தாருன்னா கண்டிப்பாக குழந்தை பிறகு, கவலைப்படாதீங்க. அதான் கேள்வி கேட்குறீங்களா? கும்பம், அது அவங்க சுயஜாதத்தை பார்க்கணுமா? அதெல்லாம் திறமையானவங்க தான். சரிங்களா? அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி கொட்டுவாங்க. கும்பம் எந்த வீட்டை எந்த இடத்த தொழில் உட்கார்ந்தாலும் அந்த இடத்த வளர்த்திடுவாங்க. என்ன காரணம்? பாக்கியம் அவங்களுக்கு வேலை செய்யும், வேற எதுவும் இல்லைங்க. பாக்கியம் 9ஆம் இடம் இல்லைங்களா? இவங்க உச்சமாறாருல சனி பகவான் போய் எந்த இடத்துல ஒரு சாதாரண வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் தான் ஆள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க போய் நின்று எடுத்துக்கொண்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா 4 ஆள் 10 ஆள் அங்கே ஆகும். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகள். சரிங்களா? கொஞ்சம் சுயத்தனமாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். தனக்குன்னு எல்லாம் செஞ்சுருவாங்க. சரிங்களா? இடத்த வளர்த்திடுவாங்க, தவறு கிடையாது. எனவே நல்ல வாய்ப்புக்கு நன்றிகளும் நல்வாழ்த்துகளும்.
எனது பெயர் மீனாட்சி வெங்கடேசன். எனது தொலைபேசி எண் 77-087-91654 77-087-91654. தமிழ்ங்களா? 77-087-91-654. சிறப்பு. நானே யோசிச்சு தான் சொன்னேன். நன்றியும் நல்வாழ்த்தும்.